இந்த வீடியோவை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ கிளிப்பு ப்ளஸ் இந்த சாங் 2யும் பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் சேனலு, வாட்ஸ்அப் சேனலு, இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டு எல்லாத்துலேயும் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு CapCut ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்பை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆடியோ இருக்கும், ஜஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த டைலாக் வரையும் வச்சு இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிவிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். இதில் வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். இப்போ பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் ஸ்லோமோவாக மாற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக அந்த எண்டில் போயிட்டு கீழே ஃப்ரீஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி அந்த சாங் எண்டு வரையும் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரை ஓவர்லேயில் மாற்றி அந்த ஒரிஜினல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் ஆட் ஓவர்லே கொடுத்து அந்த வீடியோ கிளிப்பை இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மாஸ்கில் போயிட்டு மிரரில் போனீங்க அப்படின்னா நமக்கு ரொட்டேட் இருக்கும், அதை வந்து 90 டிகிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போது எண்டில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். ஸோ இந்த மாதிரி 2 ஃப்ரேம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டை வச்சு இந்த மாதிரி எவ்வளோ சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த சுருக்கிடுங்க. இப்போ 2வது அனிமேஷனுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் ஓவர்லேயில் மாற்றினோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீஸான இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் லேயரில் போனீங்க அப்படின்னா அந்த ஓவர்லே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி வச்சுருங்க. நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஸோ எந்த வெதுக்கு நேரம் நம்ம அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாமோ எஃபெக்டில் போயிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ட் ஆங்கிள் அப்படின்னு இந்த மாதிரி டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு எஃபெக்ட் வரும். ஃபஸ்ட்டே வருது பார்த்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட்டு அந்த ஓவர்லேக்கு மட்டும்தான் இருக்கணும். லாஸ்ட்டில் எக்ஸ்பாண்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு அந்த ஓவர்லேவை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது, அதே மாதிரி ஷேக் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வரும் பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பீடு இன்டென்சிட்டி எல்லாம் ஒரு 5 இந்த ரேஞ்சில் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓகே. இது லாஸ்ட் வரையும் எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஓவரால் எல்லா வீடியோக்கும் வரணும். அதனால் ஆப்ஜெக்ட்டில் போயிட்டு ஆல் வீடியோஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த சேச்சுவேஷன் கம்மியாகிறது, இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் அட்ஜஸ்ட்டில் போனாலும் சரி இல்லை ஃபில்டர்ஸில் போனாலும் சரி, அட்ஜஸ்ட்டில் போயிட்டு அந்த சேச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, கொஞ்சம் பக்கத்தில் இன்னொரு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. 2வது அனிமேஷன் கீழே வேல்யூ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் -35 கொடுத்து இப்போ ஓவரால் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும்.